ஜிம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது யாத்திசை படத்தின் திரை விமர்சனம். அரசர்கள் அவங்க அதிகாரத்தை தக்க வைக்க மட்டுமே எல்லா போர்களையும் நடத்தினாங்க. இது எனக்கான போர். இங்கு அதிகாரம் மட்டுமே அனைத்திற்கும் அடிப்படை. யாத்திசை படத்தில் சியோன், ராஜலட்சுமி, வைதேகி, குரு சோமசுந்தரம் மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். அகிலேஷ் காத்தமுத்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஓம் பிரகாஷ் அண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். சக்கரவர்த்தி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் தரணி ராஜேந்திரன். இது வரலாற்று அடிப்படையாக கொண்ட புனைக்கதை, அதாவது வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு கற்பனை கதை, பொன்னியின் செல்வன் மாதிரின்னு வச்சுக்கலாம். ரணதீர பாண்டியன் மிகப்பெரிய போர் வீரன், எல்லாரையும் தோற்கடிக்க செய்வன், போரில் புறமுதுகிட்டு ஓட செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன். ரணதீரன் சோழ சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி சோழ சாம்ராஜ்யத்திலேயே தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து வருகிறான். இந்த சூழ்நிலையில் மலை சாதி வகுப்பைச் சேர்ந்த எயினர்கள் என்பவர்கள் சோழர்களின் துணையோடு படையெடுக்கிறார்கள் ரணதீர பாண்டியனை ஏற்று. ரணதீர பாண்டியன் மலைக்கோவிலுக்கு செல்கிற பட்சத்தில் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. ஆனால் ரணதீர பாண்டியன் மட்டும் தப்பித்து போகிறான். ஆனால் மதங்கொண்ட யானை என்ன செய்யும்? சினங்கொண்ட சிங்கத்தை புறமுதுகிட்டு தோற்கடிக்கும். அதே மாதிரி இந்த பாம்பை மிதிச்சிட்டோம்னா அது தேடி விஷப்பொருட்களை வைத்து தீண்டும். அந்த அளவுக்கு ரணதீரன் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற கட்டத்தில் எயினர்களை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். அப்போ அவனுக்கு துணை தேவைப்படுகிறது. மலைவாசி மக்களை தன்வசப்படுத்தி கொண்டு மலைவாசி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் துணையோடு போருக்கு வருகிறான். எயினர்கள் கூட்டத்தை பிடிப்பதற்கு. எயினர்களை விரட்டி அடித்தானா? சோழ சாம்ராஜ்யத்தை தன்வசப்படுத்தினானா? மீண்டும் தன்னுடைய பராக்கிரமத்தை ரணதீர பாண்டியன் உறுதிப்படுத்தினானா என்பது தான் யாத்திசை படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இதில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். எல்லாம் ஆஜானுபாகுவான பாடி பில்டர்ஸ், ஜிம் பாய்ஸ் என்று சொல்லலாம். முகம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் வசீகரமாக இருப்பவர்கள் தேவரடியார்களைச் சேர்ந்த வைதேகி, ராஜலட்சுமி. அதே மாதிரி பிராமண குருவாக வருகிற குரு சோமசுந்தரமும் நல்ல வெள்ளை விளையர்னு இருக்கார். படத்தில் பார்க்கக்கூடிய விதத்தில் இருப்பவர்கள் குரு சோமசுந்தரம், ராஜலட்சுமி, வைதேகி மூவர் மட்டுமே. மீதி எல்லாம் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு அழுக்கு மனிதர்களாகத்தான் காட்டியிருக்கிறார். எதற்கு என்று நமக்கு தெரியவில்லை. கேட்டால் நான் தான் ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்கிறாரு இயக்குனர் தரணி ராஜேந்திரன். இந்த படத்தில் சண்டை காட்சிகள் தான் 75% இடம்பெற்றிருக்கிறது. இதில் ஆரம்பத்தில் பத்திரிகையாளர் காட்சியில் இப்போ சொன்னதும் போல் படத்தில் சிலர் பழைய காலத்து தமிழ் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது தமிழ்ங்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. நம்ம சின்ன வயசில் செய்யுள் படித்திருக்கிறோம், தமிழ் செய்யுள். அதுக்கு பதவுரை பொழிப்புரை நம்ம எழுதுவோம். அந்த செய்யுளையும் தாண்டி ஒரு மொழியை பேசுகிறார்கள். அது பண்டைய காலத்து தமிழ் என்று சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் இப்போ ஆங்கில படத்திலேயே தமிழில் டப் பண்ணும்போது இது ஆங்கிலத்துக்காக தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லிவிடுகிறார்கள். அந்த மாதிரி நல்ல தமிழ் பேசுகிற படங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன், அரசியலங்குமரி, மந்திரிகுமாரி, இப்படி எல்லா ராஜாக்கள் படத்துலையும் தமிழ் தான் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் புதுமை என்று சொல்கிறார். ஆனால் அதுக்கு நமக்கு புரியவே இல்லை. ரணதீர பாண்டியன் குழுவினர் நல்ல தமிழ் பேசுகிறாங்க. இப்போதைய நாம் பேசுகிற தமிழ் பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் செந்தமிழ் பேசுகிறாங்க. அந்த எயினர்கள் மட்டும்தான் பழைய காலத்து தமிழை பேசுகிறார்கள். இங்கே எங்கேயோ முரண்பாடு வலிமையாக இடிக்கிறது, லாஜிக்கும் இடிக்கிறது. எந்த திரைக்கதை எடுத்து ஆதாரமாக எடுத்து செய்தாரோ தரணிராஜன்னு தெரியவில்லை. பல முரண்பாடுகள் இடிக்கிறது, பலமாக இடிக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் படம் ஒரு புதிய முயற்சி, அதை நம்ம பாராட்டியே ஆகணும்.
ஏன்னா இந்த மாதிரி பண்டைய காலத்து அந்த காலத்து தமிழ் ராஜாக்களுடைய வரலாற்றை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய உத்வேகத்தோடு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற தரணி ராஜேந்திரன் பாராட்ட தான் செய்யணும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நம்ம தமிழ் வரலாறு இப்போ ஒரு மறக்கடிக்கப்படுகிறது. கீழடியிலிருந்து ஆரம்பித்து வைத்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே நம்முடைய வரலாறு கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை மூத்த குடின்னு நாம் சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர, ஆனால் அந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் எப்படி தமிழன் வாழ்ந்தான், என்ன மொழி பேசினான், எப்படி நடந்து கொண்டானுங்கிறத நம்ம கண்டுக்கிறதுக்கான ஒரு வரலாற்று விஷயங்கள் இல்லை. அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் மதுரை திருமலை நாயக்கரிலிருந்து எல்லா இந்து கோவில்களிலும் அதுக்கான அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. இந்து கோயில்களில் மட்டும் அந்த வரலாற்று விஷயங்களை கல்லில் பதிக்காமல் இருந்தால் நம்ம தமிழன் வரலாற்றையே மறந்திருப்போம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்து கோயில்கள் நம்முடைய தமிழர் பண்பாட்டையும் தமிழர் வரலாற்றையும் நமக்கு எடுத்து கூறுகிற வரலாற்று பட்டயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கீழடியை விட இந்து கோயில்கள் நம்முடைய தமிழர் வரலாற்றை பறைசாற்றுகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தரணி ராஜேந்திரன். ஆனால் நம்ம மதுரை திருநெல்வேலி நாயக்கரில் எழுதப்பட்ட தமிழ் கூட நமக்கு புரிகிறது. ஆனால் எயினர்கள் பேசுகிற மொழி நமக்கு புரியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயந்தான். இந்த படத்தில் இசைக்கு காத்தமுத்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அதாவது பாறைகளுக்கு நடுவில் தண்ணீர், சில இடங்களில் வயலை காட்டுறாரு, மற்ற இடங்களில் சண்டை காட்சிகள் பூரா பாறைகளில் தான் சண்டை. மிக அருமையான சண்டை காட்சிகள். ஓம் பிரகாஷ் அருமையாக சண்டை காட்சியில் அமைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா கயிறு ரோப்பு கட்டி இழுப்பாங்க, கிராஃபிக்ஸ் காமிப்பாங்க. அதாவது ஒரு இயற்கையான சண்டை காட்சிகளாக இல்லாமல் செயற்கையாக இருக்கும். இந்த படத்தில் முழுக்க இயற்கையான சண்டை காட்சிகள், மல்யுத்தம், குத்துச்சண்டை, வாட்போர், அந்த மாதிரி விஷயங்களை காமிச்சிருக்கார் தரணி ராஜேந்திரன். என்னவோ பட்ஜெட் இடித்ததோ என்னவோ தெரியவில்லை, யானை குதிரை படையில் சண்டைகளை காட்டவில்லை. அது ஏன் என்று தெரியவும் இல்லை. இந்த படத்தில் குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய குறைகள் சொல்லலாம். ஆனால் அந்த குறைகளை மீறி நிறைகளை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா தரணி ராஜேந்திரனுடைய முயற்சி தமிழை முன்னிலைப்படுத்துவதுங்கிறனால நம்ம அதுக்கு ஆதரவு கரம் நீட்டித்தான் ஆக வேண்டும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. யாத்திசை பொன்னியின் செல்வன் ஒரு பக்கம் பிரம்மாண்டம் என்று சொன்னால் பிரமிக்க வைக்கிறது இந்த படம். பொன்னியின் செல்வன் பிரம்மாண்டம் என்று சொன்னால் யாத்திசை பிரமிப்பு. எனவே நீங்கள் யாத்திசை படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு தமிழ் உணர்வு பீறிட்டு கொண்டு வரும். அதே மாதிரி இசையமைப்பாளரும் சக்கரவர்த்தி ஒரு தமிழிசையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த தேவரடியார்கள் பின்னாளில் பார்த்திங்கன்னா அது கொச்சைப்படுத்துகிற விதத்தில் தேவரடியார்கள் என்பதைத்தான் பின்னாளில் அப்படி ஒரு அவச்சொல் ஏற்படுத்தி விட்டது. அந்த தேவரடியார்கள் இதில் பெரிய ராஜாக்களும் ராஜாங்களும் காமத்தின்பால் பெண்ணாசையின்பால் தான் சரிந்திருக்கின்றன என்பதற்கு இந்த படமும் ஒரு உதாரணம். ஏன்னா அவ்வளவு பெரிய லட்சிய முனைப்போடு சோழ பேரரசை ரணதீரபாண்டியனை அரசை வீழ்த்த வேண்டும் என்று வருகிற அந்த எயினர் குல தலைவன், எயினர் பட தளபதி அங்கே தேவரடியார்கள் அந்த தேவரடியாள் மீது காதல் கொள்கிறான். அவளை உடலுறவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அதே சமயத்தில் அந்த தேவரடியார் சொல்கிறார் ராஜலட்சுமி, இந்த மாதிரி நாங்கள் கடவுளை திருமணம் செய்து கொண்டவர்கள், என் மீது நீ காமுற்றால் நான் வாசிக்கிற இந்த யாழ் நிறுத்தும் பொழுது உன் மூச்சு நின்றுவிடும் சொல்கிறார். அப்போது எயினர்களுடைய தளபதியுடைய வீழ்ச்சி அந்த காமத்தின்பால் கொண்ட வெறியினால் தான் தோற்கிறது. அங்கே வெற்றி பெறுகிறார் ரணதீரபாண்டியன். ஏன்னா மலைவாசி பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். மலைவாசி பெண்களுடைய ராணி மாதிரி அவர் தோன்றுகிறார். அவரை திருமணம் செய்து கொண்டதுனால அவர்களுடைய ஒத்துழைப்போடு வெற்றி கொள்கிறார் ரணதீரன். ஒரு இடத்துல காமம் வீழ்ச்சி அடைகிறது, ஒரு இடத்துல காமம் ஜெயிக்கிறது. அது காமுதல் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார் தரணி ராஜேந்திரன். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த உணர்வுகள் உங்களுக்கு புரியும். பைல்வான் பார்வையில் யாத்திசை படத்துக்கு 100க்கு 41 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.